ஹாய் சுமதி இல்லை மக்களை. இன்றைக்கி இருந்துட்டு பார்த்திங்கன்னா அமாவாசை. எங்கள் வீட்டில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சாமிகளுக்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள் இருந்துட்டு கொடுக்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடு, சேவல், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோழி, மொத்தம் 3 வந்துட்டு இன்றைக்கி இது பண்ணி பிரியாணியெல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இன்னி ஃபுல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் வரும். இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடு வந்துருச்சு, ஆடு கோழி எல்லாமே வந்துருச்சு. அதை வெட்டுறக்கும் ஆளையும் வர சொல்லியிருந்தேன், அவங்களே அமுச்சு விட்டாங்க. அப்படியே நடுவில் இருந்துட்டு பசிச்சிச்சு. சரி வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டப்போ இட்லி இருக்குன்னாங்க. இட்லிக்கு ஒரு குருமா வச்சுருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 4 இட்லியை சாப்பிட்டு அப்படியே வெளியில் போயிருந்தால் அந்த சாமிக்கு பூ மாலை எல்லாம் வாங்கியிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வெங்காயம், ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா தம்பி கூட இருந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மாயி விளையாண்டுட்டு இருந்தாங்க. மம்மி எல்லாத்தையும் ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு ஏன் நான் இருந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா ஸ்பீக்கரில் ஃபுல்லாக பாட்டு போட்டாங்க. இந்த சூளம்க்கா தான் நம்ம இருந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கிடா விட்டு எல்லா விருந்தெல்லாம் வைக்கிறோம். சூளத்துக்கு எல்லா காவும் நம்ம கொடுத்துட்டு ப்ளஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மாயி தம்பி, ஏன்னா என் தம்பி யாரோ ஒருத்தர் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப ஜாலியாக அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா, இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா அருள் வரும் அப்படின்னு. அதனால் இருந்துட்டு பார்த்திங்கன்னா காணிக்கையாக கொடுத்த அந்த ஆடை எடுத்துகிட்டு இந்த கருப்பணசாமியோட அருள் வந்து அதை நான் எடுத்து எனக்கு நான் வச்சுக்கிறேன், நான் காவு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான நோக்கத்தில் எங்கள் அம்மா இருந்துட்டு அங்கே இங்கே அப்படியே சுற்றி வந்தாங்க. அதை பார்க்கவே ரொம்ப மெய்சிலிர்ப்பாக இருந்தது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதே மெய்சிலிர்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆடையை எடுத்து சாமி இருந்துட்டு நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இருந்துட்டு இதுதான் எங்கள் அம்மா, நல்லா பாருங்கள், இது சாமி ஆக்சுவலி. முடித்ததுக்கப்புறம் ஆடுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி போட்டு அதுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா எப்பயும் நம்ம இருந்துட்டு பார்த்திங்கன்னா அதை நம்ம சாமி கொடுக்குறதுக்கு முன்னாடி அது ஏற்றுக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இது பண்ணுவோம். அது முடிச்சோன்னையுமே சாமிக்கு அதை இருந்துட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு நாங்கள் இருந்துட்டு ஆடை இருந்துட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கோழியை இருந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா இருந்துட்டு பொசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொசுக்கிறதுனா அதில் இருக்க மேலே இருக்க அந்த இதையெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்கும். ப்ளஸ் தம்பிக்கு இருந்துட்டு பசிய ஆரம்பிச்சிருச்சு. சரி அவனுக்கு அப்படியே பாலை கொடுத்துட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டிட்டு ஒவ்வொன்றும் வைக்கிறதுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயும் செய்கிற மாதிரி எல்லா கேஸ் ஸ்டவ்வில் கொண்டு வந்து வெளியில் வச்சு நாங்கள் ஒவ்வொரு ஐட்டமாக செய்ய ஆரம்பித்தோம். எல்லாமே குக்கரில் செஞ்சோம். என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொன்றா நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட்டு எனக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் மட்டன் பிடிக்கவே பிடிக்காது. ஆக்சுவலி பிஃபோர் லாக்டவுன் வரைக்குமே எனக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டன் பிடிக்காது. நான் எப்படி மட்டன் சாப்பிட்டு போலாங்கன்னா எங்கள் அம்மா இருந்துட்டு செஞ்சு 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 கொடுத்து தான் நான் மட்டனே சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த மட்டன் ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 செய்கிறாங்க. ஒன்று இருந்துட்டு பார்த்திங்கன்னா குடல், இன்னொன்று இருந்துட்டு பார்த்திங்கன்னா தலைக்கறி. ஒரு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நம்ம இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் போட்டு வரமிளகா போட்டு ப்ளஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பில் போட்டு அதை ஃபுல்லாக வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டனு குடலுக்கும் அதே மாதிரி தான், தலைக்கறிக்கும் அதே மாதிரி தான், எல்லாம் போட்டு மசாலாஸ் மட்டும் நம்ம வந்துட்டு ஏற்ற இறக்கமாக கொடுத்தோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். விசில் விட்டு எடுத்தோம்னா அவ்வளோதான். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி உள்ளே ஒன்றா கொட்டுவாங்க. அப்போ வந்துட்டு அந்த மசாலா பிடிக்காதான். அதனால தான் எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மசாலா கூடயே இருந்துட்டு பார்த்திங்கன்னா அது வேக ஆரம்பிச்சிடும். மசாலா கூட வேகிறப்போ அந்த மசாலா நல்லா உள்ளே பிடிக்க ஆரம்பிச்சிடும். மற்றபடி இருந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துட்டு ஒரே மெத்தடில் செய்வாங்க. ஆனால் டேஸ்ட் இருந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மசாலா போடுறதுல இருந்துட்டு எங்கள் அம்மா இருந்துட்டு ஒரு 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 மாயாஜாலம் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த மல்லித்தலையெல்லாம் போட்டு குக்கரை வச்சு மூடி விசில் எடுத்தோம்னா வேலை முடிஞ்சு. சைமல்டேனியஸாக அப்படியே பிரியாணியும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி இன்றைக்கி வேறு மாதிரி வந்துருந்தது. அதுவும் நீங்கள் வீடியோவில் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கும் வெங்காயம் அந்த இதெல்லாம் போட்டு ப்ளஸ் நாங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு அது இதுன்னு போட்டு நாங்கள் செய்கிறப்போ அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வேறு மாதிரி வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி குடும்பமாக கூடி இது எத்தனை பேர்த்துக்கு கிடைக்கும்னு தெரில. எனக்கு இருந்துட்டு இறைவன் எனக்கு கொடுத்த வரம் என்னென்னா, நாங்கள் எப்பயுமே ஒன்றா மக்களாக எங்கள் வீடு எப்பயுமே க்ரௌடடாக தான் இருக்கும். ஏன்னா இது ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால நார்மலாகவே நாங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா 8 பேர் இருப்போம் தம்பியோடு சேர்த்து. அது இல்லாமல் வீட்டுக்கு இருந்துட்டு எல்லா கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா 10 பேர் 15 பேர். நான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான்.
ப்ளஸ் அந்த சூளத்தை இருந்துட்டு அண்ணா அழகாக ரெடி பண்ணிட்டார். இதை பார்த்திங்கன்னா ஒரு கை இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு சூளத்துக்கு. இந்த ஒரு சாமி மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீடு. மேலே இருந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சிலைகள் வச்சுருப்போம். ஏன்னா அம்மா அருள்வாக்கு சொல்கிறனால அதுக்கான பாதுகாப்புக்காக. இப்போ இருந்துட்டு சாமிகளுக்கும் நாங்கள் இருந்துட்டு இந்த புது வீடு வாங்கினதுலேருந்து எந்த காவுமே கொடுக்கல. அதனால தான் இது பண்ணிட்டு அம்மாலாம் ஜாலியாக இருந்தாங்க. நானும் அப்படியே ஜாலியாக ஒரு டான்ஸை போட்டுட்டு அப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட போயிட்டோம். சாமியை சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த பிரியாணி இருந்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது அப்படியே தம்மை உடைக்கணும்ல. அம்மா இருந்துட்டு சாமியை நல்லா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்து கும்பிட்ற அனைத்து நல்ல உணவுகளுக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரியாணியும் இருந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நீ தம் மட்டும் போட்டால் போதும், உடைச்சோம்னா வேறு லெவலில் வரும் அப்படின்னாங்க. சரி ஒரு கலரிட்டு இது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணுறதுனால மேலே இருந்துட்டு தொட்டாங்குச்சி எல்லாம் வச்சு ஒரு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டோம். அதே மாதிரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு ரசம், முட்டை, பால் இது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது மட்டும் பண்ணால் போதும். அதில் மட்டனும் நாங்கள் நிறைய எடுத்து வச்சுருந்தோம். அது மட்டன் ஒரு குக்கரில் போட்டு மட்டன் கிரேவி வேறு மாதிரி வந்துருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதா எங்கள் வீடு. சாமிக்கு இருந்துட்டு கொடுத்ததை இருந்துட்டு நாங்கள் எப்போயுமே நிலத்தில் போட்டு இப்போ வந்த சாமி புதைக்கணுன்ட்டாங்க. அதனால் அது மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ப்ளஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே நாங்கள் வேல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம். அந்த அண்ணா சூப்பராக மேலே ஏறி பூவெல்லாம் அழகாக சாமிக்கு போட்டு விட்டார். அதை முடித்தோன்னே பார்த்திங்கன்னா மட்டனு ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது இருந்துட்டு கோழிக்கறி குழம்பு மாங்காயெல்லாம் போட்டு. என்னடா மாங்காயெல்லாம் போட்டிருக்காங்கன்னா வந்த சாமி இருந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் மாங்காய் உள்ளே போட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுதான் இருந்துட்டு பார்த்திங்கன்னா படையல் கொடுத்து நம்ம இருந்துட்டு புதைக்க போகிறோம். பெரிய வானல் எடுத்து வச்சு மட்டன் செய்யணும்ல. மட்டன் இருந்துட்டு நிறையா இருந்துச்சு. மட்டன் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். வெங்காயம், சிக்கன் அதையெல்லாம் போட்டு ஏற்கனவே அதை வந்துட்டு குக்கரில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா. வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம். அதை எடுத்து உள்ளே ஊற்றி மட்டன் அழகாக செஞ்சாச்சு. எல்லோரும் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அந்த அண்ணா ரொம்ப டெடிக்கேட்டடாக விக்ரம் அண்ணா சூப்பராக இருந்துட்டு சாமிக்கு இருந்துட்டு எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு இதாக செய்கிறப்போ காலையில் ஆரம்பித்தது. காலையில் ஒரு 12 o'clock இதை நாங்கள் இந்த விஷயங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் இது ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. ஆனால் எப்படி ஆச்சுன்னே தெரில. ரொம்ப ஒரு சந்தோஷமாக, மனநிறைவாக, ஹாப்பியான ஒரு தருணமாக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இருந்துட்டு சரி எப்படா எல்லாம் ரெடியாகும், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் ரெடி ஆகிட்டே இருந்தோம். இதுக்கு நடுவில் நம்ம குட்டிக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டி தானே ஃபஸ்ட்டு எடுத்து அவருக்கு இருந்துட்டு பால் ஆற்றி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டோம். ஏன்னா எப்பயுமே என்ன பண்ணாலும் நம்ம குழந்தை தான் நம்மளுக்கு முக்கியம். என்னோடய அம்மா அப்பா அதை தான் நினைக்கிறாங்க. நானும் என்னோடய குழந்தைக்கு அதை தான் கொடுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். அழுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதை நாங்கள் முடிச்சுட்டு வெளியில் வரக்குள்ளே இருந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக மட்டன் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு இருந்துட்டு இப்போ படையல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் சாமிக்கு என்னெல்லாம் தேவையான கறிகளோ அதெல்லாம் போட்டு ஒன்றா செஞ்சு எல்லோரும் சாமி கும்பிட நாங்கள் போயிட்டோம். சாமி கும்பிட்ற இடத்துல நாங்கள் நின்று இறைவா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்டு என் செல்லக்குட்டியெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு வந்து நல்லா இருந்தது. அந்த மட்டன் வெந்துட்டு இதெல்லாமே அப்படியே ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் டக்குன்னு நடந்தது. ஏன்னா நான் இதை ஃபுல் வீடியோவாக எடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரத்து வீடியோ ஆகிருக்கும். குழி தோண்டி அதுக்குள்ளே இருந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் உள்ளே போட்டு ஒவ்வொரு கையாக எங்கள் அம்மா இருந்துட்டு எடுத்து அந்த இறைவனுக்கு இருந்துட்டு படையல் கொடுத்தாங்க. அப்படியே அழகாக அதையெல்லாம் நம்ம இருந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. அதெல்லாம் முடிக்கவே ஒவ்வொரு இடத்துலையும் சமையல் ஆகிறதாச்சு. ஒவ்வொருத்தராக ஜாலியாக பேசிக்கிட்டு ஹாப்பியாக சூப்பராக போயிட்டு இருந்தது. சாமி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு இருந்துட்டு அம்மா கேட்டுட்ருக்காங்க. ஏற்றுக்கிட்டேன் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே நம்ம இருந்துட்டு இறைவன் நம்பிக்கை ரொம்ப அதிகம் எங்களுக்கு. எங்கள் குடும்பத்தில் இறைவனுக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு அப்படியே இப்போ இதை எங்கள் வீடை பார்ப்பீங்க. அது பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு மேலே இருந்துட்டு வாழை இலையை வச்சு மூடி அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிட்டோம். இது
இது இருந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலை வழிபாடு உருவ வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது மாதிரி இருந்துட்டு இறைவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம இறைவன் இருந்துட்டு அசைவம் சாப்பிட்ற சாமி. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த பிளேட்டை வச்சு பிரியாணி போட்டு இதை விட நம்ம சமைக்கிறத விட விருந்தோம்பல் பண்ணுறதான எல்லாத்துக்கும் நாங்கள் இருந்துட்டு உட்காந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு பிரியாணி வச்சு தலைக்கறி, குடல் கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோழிக்கறி, ரைத்தா, எக்கு எல்லாம் ஒரு பிளேட்டில் அழகாக நாங்கள் இது பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறமா லாஸ்ட்டாக அப்புறம் நம்மளுக்கும் வருவோம்ல, நமக்கும் ஒரு பிளேட்டில் இருந்துட்டு அழகாக அந்த பிரியாணி அதெல்லாம் பார்க்குறப்ப ஹோல்சமாக ரொம்ப இதை விட இன்னும் டேஸ்ட்டு வேற மாதிரி இருந்தது. அந்த ஒரு சந்தோஷமாக இருந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னாலே அது ரொம்ப சந்தோஷமாக தானே அமையும். அது மாதிரி தான் ஒரு இது கூட இதில் உப்பு அதிகம், இதில் காரம் அதிகம், இது இப்படி இருந்தது அப்படி எதுவுமே இல்லை. இந்த இறைவனுக்கு செய்கிறது அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு பிளேட்டில் வெறும் மட்டன் மட்டும் போட்டு ஒரு புடி, அப்பா என்ன டேஸ்ட்டு தெரியுமா. எனக்கு இப்போ டப்பிங் பண்ணுறப்போ கூட அந்த டேஸ்ட் என்னோடய நாக்கில் இருந்துட்டு வருது. நல்லா எலும்பு கறியெல்லாம் எடுத்து வச்சு ஒரு புடினாலும் சூப்பரான மட்டன் பயங்கரமாக இருந்துச்சு. நல்ல காரசாரமாக, ஏன்னா எங்களுக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். வா, மட்டன் பிரியாணி வேற வாழ்க்கையே ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் எல்லா சுக வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. எங்களோட வீடியோஸ் இன்னும் அதிகமாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.